வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே. அடியேன் குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் மூன்றும் ஒரே சமயத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, நானும் பேசிகிட்ருக்கேன், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருப்போம். இதெல்லாம் என்றோ தீர்மானமாகிய ஒரு செயல். சும்மா இரு, சொல், அற என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையிலே நாம் சும்மா இருக்கும் பொழுதே அந்த சும்மா இருக்கும் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஆற்றல் இதையெல்லாம் உற்பவித்து கொண்டிருக்கிறது. கற்றல் கயட்டல் அனைத்தும் நற்கரிசை நாரணன் என்ற வகையில் இந்த தியான வகுப்புகள் நடந்து கொண்டிருப்பதற்கும் அந்த ஈசனே காரணம். நடுநடுவிலே சில நாட்கள் அமைதி, பிறகு அடியேனது ஏதோ ஒரு வகுப்பு. வாழ்க்கையும் இது போலத்தான், இசையும் இது போலத்தான். உடம்பிலே இந்த 7 சக்கரங்களின் இயக்கமும் இது போலத்தான். இந்த அமைதி மற்றும் இயக்கம், இதற்கு இரண்டும் இடைப்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கக்கூடியது அந்த பராசக்தியின் ஆட்டம். இங் மற்றும் யாங் என்று சொல்லக்கூடிய வகையில். அப்போது இது எல்லாம் எங்கே துவங்கிச்சு அப்படின்னா, ககன முட்டை உலகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே இந்த பிளாக் ஹோல் எனர்ஜின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த காளி பராசக்தி துவக்கி வைத்த ஒரு ஆட்டம். இந்த பராசக்தியானவள் ஒவ்வொரு நாளும் ஒரு திதிநித்யா தேவதை என்ற பெயரிலே ஆடிக்கொண்டிருக்கின்றாள், இயக்கிக் கொண்டிருக்கின்றாள். எனினும் இந்த திதிநித்யா தேவதையாக இருக்கக்கூடிய பராசக்தி இதையும் தாண்டிய நிலையிலே அதிதி என்ற பெயர் பெற்று காலத்தை கடந்தவளாகவும் விளங்குகின்றாள். எனவே இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையிலும் நம்மை அறியாமல் ஒரு தியானம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவாசம் சென்று வருவதும் இந்த இடகலை பிங்களை என்று சொல்லக்கூடிய வகையிலே இங்கே நந்தி என்று சொல்லக்கூடிய அந்த சுழுமனையில் கூடுவதும் அனைத்தும் அந்த பராசக்தி நம்முள் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈடு இணையில்லாத திருவிளையாடல். இப்போ எதுக்கு நாம் இப்பொழுது இந்த வகுப்பிலே பேசிக்கொண்டிருக்கிறோம்? உலகம் ஒரு பெரும் காலத்தை நோக்கி, கால மாற்றத்தை நோக்கி செல்ல துவங்கி இருக்கிறது. ஆங்காங்கே நீங்களே உணரத் துவங்கி இருப்பீர்கள். அப்போ இனி வரப்போவது ஞான சித்தர்களின் காலம். இங்கே நம் எண்ணங்கள் ஒருங்கிணையும் பொழுது பெரும் மாற்றங்களை நாம் உருவாக்குவதற்கு, நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்கு, கூட்டு பிரார்த்தனைகள் செய்வதற்கு, கூட்டு எண்ணங்களை உருவாக்குவதற்கு, உணர்வு ரீதியாக தொடர்பு கொள்வதற்கு இதற்கு இந்த சத்சங்கம் உதவும். தெளிவாக சொல்லணும்னா, பிரபஞ்சம் உணர்வுகளைத்தான் அறியும். உலகத்தில் அமைதின்ற ஒரு உணர்வு வேண்டும், ஆரோக்கியம் என்ற உணர்வு வேண்டும், ஐஸ்வர்யம் என்ற உணர்வு வேண்டும். அந்த உணர்வு நம்முள் இருந்து ஓங்க வேண்டும். அப்போ அது ஓங்கணும்னா என்ன? ஆங்காங்கே இருக்கக்கூடிய இறை நல்லடியார்கள் ஏதோ ஒரு இணைப்பினாலே இணைந்து அங்கே தியானம் என்ற நிலையிலே ஒருமித்த கருத்துடன் ஓம் நம சிவாய என்று சொல்ல துவங்கும் பொழுது பெரும் நலன்களை இந்த புவிக்கு மட்டுமல்லாது நாம் பிறப்படுத்த நிலையினாலே நமது ஆன்மா மேலும் மேம்பட்டு, இது இருள் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவானது மருள் நிலையில் மாறி அருள் நிலையை எய்தி ஒளி என்று சொல்லக்கூடிய லீட் கைண்ட்லி லைட் லீட் டவுமி ஆன் அமிட்ஸ்ட் என்சர்க்லிங் ப்ளூம் என்று சொல்லுவார்களே, அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய என்று சொல்லுவார்களே, அப்போ தீபோ பவ என்று புத்தன் சொன்னானே, அதுபோன்ற ஒரு ஞான நிலையை எய்தி இங்கே சகசிராரத்திலே விற்றிருக்கக்கூடிய தாய் பராசக்தியின் அருள் நிலைகள் பெருகி வாழ்விலே வளம் பெறுவதும் மட்டுமல்ல, அனைவருக்கும் நலத்தை தரக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்க வேண்டும். எனவேதான் நம் வகுப்புகள்
ஃப்ளோ, ஸ்டெடி அண்ட் சக்ஸஸ்ஃபுல் என்ற வகையிலே ஆமை வேகத்திலே சென்றாலும் நமக்கு பெரும் நன்மைகளை தந்துவிடும். நம்ம குருவாயூருக்கு போகிறோம், அங்கே துவஜஸ்தம்பம் இருக்கிறது, ஆமைத்தான் தாங்குகிறது. அது என்னன்னு சொன்னால், அந்த கூர்ம அவதாரம் மகாவிஷ்ணுவுடைய தன்மை, பிராணனை சேகரித்து வைத்திருக்கிறது, ஐம்புலனை தன்னுள் அடக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறது. அப்போது இந்த வகுப்பும் அப்படித்தான், ஆமை போலத்தான். ஆனால் ஆமை நிலைத்து நிற்கும், சனீஸ்வரனின் அருள் பெற்றிருக்கும், அனைத்திற்கும் ஆதாரமான அந்த பராசக்தியின் நலனை பெற்றுத்தரும். சந்திக்க துவங்கிவிட்டோம், இனி சிந்திக்கவும் துவங்குவோம். சிவசிவ, மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய.